Hello everyone, நான் தான் விக்கி. வெல்கம் டு build from blank. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரேண்டம் நம்பர்ஸ். ரேண்டமாக எப்படி நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ரேண்டம் பிட்வீன், இன்னொன்று வந்து ரேண்டம். ஃபர்ஸ்ட் ரேண்டம் பிட்வீன் பார்க்கலாம். இதோட ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன். இதுதான் இதோட ஃபார்முலா, ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த ரேண்டம் பிட்வீன்றது ரெண்டு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே இருக்கிற செட் ஆஃப் டேட்டாலேருந்து உங்களுக்கு ரேண்டமாக ஒவ்வொரு நம்பராக ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் வந்து பாட்டம் எந்த நம்பரும் டாப் எந்த நம்பருன்றதை இதை மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ரேண்டம் பிட்வீன் 1 to 100. ஸோ இது என்ன பண்ணால் 1லேருந்து 100க்குள்ளே இருக்கிற ரேண்டம் நம்பர்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1, 20ன்ற நம்பரை டாப்பாக மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ தட் 1லேருந்து 20க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை நமக்கு ரேண்டமாக கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல 20 வந்திருக்கு, இதை நான் கீழே ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதுதான் ரேண்டம் பிட்வீனோட கான்செப்ட். நம்ம ரேண்டம் பார்க்கலாம். ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா ஈக்குவல் டு ரேண்ட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த ரேண்ட் என்ன பண்ணால் உங்களுக்கு 0 to 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். அதாவது உங்களுக்கு வர ரிசல்ட் டெசிமலில் மட்டும்தான் இருக்கும். அதாவது 0லேருந்து 1க்குள்ளே 0.5, 0.6 இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். பார்க்க முடியும், எல்லாமே 1க்கு கீழே இருக்கிறது தான். அதாவது 0லேருந்து 1க்குள்ளே இருக்கிற ரிசல்ட் தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 1க்கு உள்ளே இருக்கிற ரிசல்ட் தான். ஸோ இந்த ரேண்டம் ஃபார்முலாவை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் கஸ்டம் ரேண்டமில் பார்க்கலாம். ஈக்குவல் டு ரேண்ட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ உங்களுக்கு இந்த வர ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணலாம். எப்படின்னா அதோட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரேண்ட் மல்டிப்ளைட் பை 1000 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணால் நமக்கு வர ரிசல்ட்டை 1000 கூட மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு நமக்கு ரிசல்ட் தரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 447 ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த நம்பர் ரேண்டமில், அதாவது 0லேருந்து 1க்குள்ளே வந்த ஒரு வேல்யூவை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி நமக்கு இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த 812 வந்திருக்குன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 0.812 வந்திருக்கும். அதை இன்டூ 1000 அப்படின்னு பண்ணி நமக்கு இந்த ரிசல்ட்டை காட்டுது. இதுதான் ரேண்டமோட கான்செப்ட்டுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.